ரொம்ப காலமா சிவபெருமான வழிபடுறியே, அவர் உனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்கறது. ஐயா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஐயா, என்ன கொடுத்தார்னா, அப்பா அம்மா இந்த உடலுக்கு வைத்த பெயரை மறக்க செய்தார். அப்பா அம்மா இந்த உடலுக்கு வைத்த பெயரை மறக்க செய்து ஏகாந்த நிலையில் இருக்க செய்தார். பற்றற்ற நிலையிலேயே வாழ்வதற்கு பழக்கப்படுத்தினார். எப்பொழுதுமே அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கினார், அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கினார். எந்த நேரத்திலும் அவரை நினைவை மறக்காத உள்ளத்தை கொடுத்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நொடி பொழுது கூட அவரை மறப்பதில்லை, அப்படிப்பட்ட மனசை கொடுத்தார். அப்ப பொன் பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தோஷம் பெரிதா, அவரை நினைத்து கொண்டிருக்கின்ற மனம் பெரிதா, அந்த உள்ளம் பெரிதானா? அவரை நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பாக்கியம்தான் பெரியது. அதை எமக்கு கொடுத்தார் எம்மிறைவன். உலகில் உண்மையான இன்பம் எது என உணர வைத்தார். அதற்கு மேல் என்ன வேணும்? உண்மையான இன்பம் எது? அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கலக்கும் நிலை அல்லவா உண்மையான இன்பம் அப்படிங்கிறது. அதை உணரக்கூடிய வாய்ப்பை தந்தார். மற்றவங்களையும் சிவமா பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்தார். இது எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பார்? சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் உரிய நியதி ஐயாது. மற்றவர்களை பார்க்கும்போது சிவா என்று கூறுவது, சிவமாகவே பார்ப்பது, சக மனிதர்களையோ ஜீவராசிகளையோ பார்க்கும்போது சிவமாக கையெடுத்து கும்பிடுவது, இது போல பாக்கியத்தை வேறு யாருக்கு கொடுக்க முடியும்? அடியார்களுக்குத்தான் எம்பெருமான் கொடுக்கின்றார். அவரை உணர்ந்தவர்களுக்காகவே அதை செய்கின்றார். அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க கூட என்னைக்குமே ஒப்பிட்டதில்லை ஐயா, மற்றவங்களோட என்னைக்குமே ஒப்பிட்டதில்லை. தான் வைக்கின்ற பக்தி பெரியதா, அவர் வைத்திருக்கிற பக்தி பெரியதா என்பது ஒப்பீடு கிடையாது. அந்த மாதிரியான ஒப்பீடுகளே சிவன் எமது மனதிற்குள் கொடுப்பதில்லை. நான் வைக்கின்ற அந்த அன்பானது உண்மையானது, அது மிகவும் உயர்வானது அப்படிங்கிற எண்ணத்தை அடியார் மனதிற்குள் கொடுக்கின்றார். வேற